நம்ம எல்லாருக்கும் நமக்கு மட்டுமே ஏன் இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறோம்ல? இதுவே நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்தா, ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்ளோ நல்லது நடக்குதுன்னு என்னைக்காச்சும் நினைக்கிறோமா? இல்லல்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா, கடவுள் இல்ல யூனிவர்ஸ் நம்மளுக்கு சொல்ற மெசேஜ், அந்த ஒரு விஷயம் நடந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்காது. அப்படி இல்லன்னா, இப்போ அந்த விஷயம் நடந்தா நம்மளுக்கு நல்லது இல்ல. இல்லன்னா, அத விட பெஸ்ட்டா ஏதோ நம்மளுக்கு கடவுள் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அது டெஃபினட்டா நடக்க போகுதுன்னு அர்த்தம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம லைஃப்ல நம்ம பிளான் பண்றத விட கடவுள் நம்ம லைஃப்ப சூப்பரா பிளான் பண்ணியிருப்பார். சம்டைம்ஸ் நம்மள கடவுள் வச்சு செய்ற மாதிரி இருக்கும். அத மொத்தமா அனுபவிச்சு முடிச்சோன தான் தெரியும். அது நம்மளோட கேரக்டர் டெவலப்மென்ட்க்கு தான்னு. நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, கொஞ்ச நாள்லயோ, கொஞ்ச வருஷத்துலயோ உங்களுக்கே அது தெரிய வரும். இதே மாரி தான் நம்ம நார்மலா நெறைய பேர் ரொம்ப ரொம்ப பயங்கரமா சிரிக்கும்போது, "ஐய்யய்யோ! நம்ம ரொம்ப சிரிச்சுட்டோமே! ஏதாவது சோகமா, ஏதாவது கஷ்டமா நடக்குமோ?" அப்படின்னு நம்ம பயப்படுவோம் இல்லையா? அதே மாரி நம்ம சோகமா, கஷ்டமா இருக்கிற டைம் என்னைக்காச்சும், "ஐயோ! நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே! ஏதாவது சந்தோஷமான விஷயம் நடக்க போதோ" என்னைக்காச்சும் நெனச்சிருக்கோமா? கிடையாது. இல்லையா? அப்படி நமக்கு தோன்றதே இல்ல. கவனிச்சிருக்கீங்களா? ஒண்ணு மட்டும் சொல்றேன். நம்ம நல்லதே நெனைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே பேசுவோம். நம்பளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்.